வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்ஜஸ் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பனானா ஸ்பாஞ்ச் கேக். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு, சர்க்கரை, வெண்ணெய், வாழைப்பழம், பால், முட்டை, சோடா, வெண்ணிலா எசன்ஸ், தயிர், பேக்கிங் சோடா. 2 முட்டை உடச்சி எடுத்துக்கலாம். முட்டை பீட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் 2 எடுத்து அதிலே நல்லா அடித்து வச்சுக்கலாம். நல்லா அடித்து வச்சுட்டு சர்க்கரை இது நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சு எடுத்துப்போம். இப்போ சர்க்கரையும் முட்டையிலே சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்து அரைச்சி வச்சுருக்க முட்டையோடு சேர்த்துக்கலாம். 1.5 கப் மைதாக்கு 1 கப் சர்க்கரை போதும். நம்ம வாழைப்பழத்துலேயே ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால 1 கப் போதும். இப்போ நம்ம பூவம் வாழைப்பழம் 1 பழம் எடுத்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இதில் தனியாக நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி நல்லா பெசரிக்கலாம். அதையும் நம்ம அடிச்சிருக்க முட்டையோடையே சேர்த்துப்போம். இப்போ 1/2 கிளாஸ் பால் எடுத்து அதையும் நம்ம அடிச்சிருக்க முட்டையோடையே சேர்த்து நல்லா கிளறிப்போம். இப்போ வாழைப்பழத்தில் இருக்க பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ, பி, B2, C, சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு வயிற்று புண் வராது, இருக்கிறவங்களுக்கும் சரியாயிடும். இப்போ 1/2 கிளாஸ் தயிர் எடுத்து சேர்த்துப்போம். இது கூடயே இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாழைப்பழம் லம்ஸ் இருந்தால் அதிலே உடச்சி விட்டு அடிச்சுப்போம். இப்போ 1/2 கிளாஸ் தயிர் சேர்த்துக்கலாம். முட்டையோட தயிர் சேர்த்து நல்லா அடித்து வச்சுப்போம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 மினிட்ஸ்லேயே அவனில் பேக் பண்ணி எடுத்துடலாம். குக்கரில் வச்சா 40 மினிட்ஸ் ஆகும். இப்போ வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுப்போம். இப்போ 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் சோடா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஒன்றரை கப் மைதா, நல்லா லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கேக் பேன் எடுத்து அதில் ரெடி பண்ணி வச்சுப்போம். வெண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இதில் என்ன நட்ஸ் வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கலாம். நாங்கள் இதில் பாதாம் அண்ட் திராட்சை பழம் சேர்க்க போகிறோம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. கேக் பேன் எடுத்து ரெடி பண்ணி
பாதாம் அண்ட் திராட்சை பழம் சேர்த்து வச்சுருக்கோம். 140 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்பாஞ்சி பனானா கேக் ரெடி. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.